அன்பார்ந்த தமிழக வாக்காளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் என்று அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிப்பு வந்தவுடன் பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலும் பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பல்வேறு தரப்பு மக்கள் சார்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த சிறப்பு கூட்டம் இப்பொழுது வேண்டாம், நாட்டில் பல மாநிலங்களில் தமிழ்நாடு உள்பட சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை கூட்டினால் பல அசௌகரியங்கள் ஏற்படும், பிரச்சாரங்கள் தடைப்படும் என்றும் இந்த அவசர கூட்டம் எதற்காக கூட்டப்படுகிறது என்கின்ற விளக்கம் இல்லை என்றும் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகும் நம்முடைய பிஜேபி அரசு, சங்கி அரசு மிக வேகமாக மூர்க்கத்தனமாக இதே தேதியில் இன்றே நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி சில மசோதாக்களை நிறைவேற்ற இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். அது என்ன மசோதா என்று பிறகு பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்றும், அதே நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றங்கள் உறுப்பினர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். இது இப்பொழுது தேவையில்லை, அதற்கான முகாந்திரம் இப்பொழுது இல்லை என்று குறிப்பிட்டதற்கு பிறகும் வேகமாக தேர்தல் பணியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கின்ற நேரத்தில் இந்த மசோதாவை நாம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதை வெற்றி பெற செய்து விடலாம் என்று கடந்த காலங்களில் அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியின் தந்திரத்தையே இதிலும் காட்டினார்கள். இருந்த போதிலும் எதிர்க்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை, இது இப்பொழுது நியாயமான மசோதா அல்ல, இது நியாயமான கோரிக்கையும் அல்ல, இது இப்பொழுது தேவையும் இல்லை என்பதை எடுத்து வைத்தும் வாக்களிக்கின்ற நேரத்தில் அந்த மசோதா ஆரம்ப கட்டத்திலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல்களுக்கு கட்டியம் கூறுகின்ற வெற்றி செய்தி. ஆகவேதான் நான் ஆரம்பத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்கள் வாக்காளர்களுக்கு என்று குறிப்பிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றிய மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். இந்திய ஒன்றிய மக்களும் இப்பொழுது இது போன்ற மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டாம் என்றுதான் கருதுகின்றார்கள். ஆனால் பிஜேபி தனக்கு சாதகமாக வாழ்நாள் முழுவதும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ், சங்கி, பிஜேபி ஆட்சி அமைய வேண்டும் இந்திய ஒன்றியத்தில் என்கின்ற ஒற்றை குறிக்கோளுக்காக கொண்டு வரப்பட்ட மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இந்த மசோதாவில் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்த அத்தனை கட்சிகளுக்கும் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு மசோதா. பார்க்க இது பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு, இதை திமுக, விசிக உள்ளிட்ட இந்திய ஒன்றியத்தின் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றது என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதன் உள்ளே புதிந்திருக்கின்ற பல்வேறு வகையான பெருச்சாளி பொந்துகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தடை போட்டோம், எங்களை போன்ற அரசியல் கட்சிகள். அதோடு மாத்திரமல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். நமக்கு நாம்கா வாஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு கண் துடைப்பு.
அந்த கண்துடைப்புப்படி ஒரு 4-5 பாராளுமன்ற தொகுதிகளை கூட்டி கொடுத்துவிட்டு மீதம் இருக்கின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒரிசா, குஜராத் போன்ற மாநிலங்களில் ஒரு மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 30 பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துகின்ற மசோதா இது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த மசோதா தோல்வியடைந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் இதை மக்கள் மத்தியில் இந்த மசோதா தோர்த்துவிட்டது, நமக்கு பிஜேபிக்கு பெரும் அடி விழுந்திருக்கிறது, இனி தொடர்ந்து இடி விழுகும் என்பதை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சூட்சமமான ஒரு செய்தியை பிரச்சாரத்தில் பிஜேபி அதிமுக உறுப்பினர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த பிரச்சாரம் என்னவென்று கேட்டால், ராஜீவ்காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய முதலமைச்சரோடு இணைந்து ஒரு மேடையில் பிரச்சாரம் செய்கின்றாரா? செய்யவில்லை, அவர்களுக்குள் பிணக்கு இருக்கிறது என்பதை போன்று ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அது அல்ல முக்கியம். நான் கேட்கின்றேன், இது என்ன புதிய உதாரணமா? ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்கள் கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த பொழுது ராஜீவ்காந்தி சந்தித்த கடைசி தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் ராஜீவ்காந்தியோடு ஒரே மேடையில் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டாரா? அதிலும் குறிப்பாக குறிப்பிடுகின்றேன், ராஜீவ்காந்தி பேசுகின்ற மேடைக்கும் ஜெயலலிதா அம்மையார் பேசுகின்ற மேடைக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் 40-50 கிலோமீட்டர் தான். அதில் கூட அவர் பங்கெடுக்கவில்லை. ராஜீவ்காந்தி எப்படியாவது ஒரு மேடையிலாவது ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டு சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற உன்னதமான எண்ணத்தில் இருந்தார். அதற்கு வாய்ப்பு கொடுத்தீர்களா? ஏதோ இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியோடு இணைந்து பிரச்சாரம் செய்யவில்லை என்பதை ஒரு பெரிய பூதாகரமாக காட்டுவதற்கு காரணம் அது அல்ல. முக்கிய மக்களே, இவர்கள் ஒரு திசையில் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த திசையினுடைய நோக்கத்தை ஒவ்வொரு வாக்காளர்களும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு இந்திய பிரஜையும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணத்தை தருகின்ற ஒரு செய்தி. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் பல முறை கேட்டு வந்திருக்கின்றோம், அதற்கு பதில் இருக்கிறதா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவதில்லை, இது உறுதி. ஒரு கற்பனைக்கு குறிப்பிடுகின்றேன், ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று பிஜேபியும் சொல்லுகிறது, அதிமுகவும் சொல்லுகிறது, நாங்களும் சொல்லுகின்றோம், அதில் மாறுபாடு அல்ல. ஆனால் அந்த அமைச்சரவையில், எடப்பாடி அமைச்சரவையில் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைச்சர்கள் முழுக்க 100% அது மைனாரிட்டி அரசாகவோ அல்லது மெஜாரிட்டி அரசாகவோ இருந்தாலும் கூட பிஜேபி துணையோடு தேர்தலில் நிற்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப்போவதில்லை. கற்பனை தான். ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அந்த அரசாங்கத்தில் பிஜேபி எந்த வகையிலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அமைச்சரவையில் அமைச்சர்களாகவோ பங்கெடுக்க மாட்டோம். ஒருவேளை சூழ்நிலை சரியில்லை என்றால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்று வெளிச்சமான தகவலை இதுவரைக்கும் தந்திருக்கிறீர்களா? நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, தருவதற்கு ஏன் தயங்குகின்றீர்கள்? அதிமுக ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, என்டிஎம்கே ஆட்சி என்றுதான் குறிப்பிடுகிறீர்களே தவிர அதில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் யார்? A to Z, ஆனா முதல் அக்கண்ணா வரை என்பார்களே, அதை தான் நாங்கள் எப்பொழுதும் கேட்கின்றோம். உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை தருவதற்கு இதுவரை உங்களிடத்திலே எந்தவிதமான ஒரு செய்தியும் இல்லை. அதை விடுத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சியையும் நாங்கள் முறியடித்து கொண்டுதான் வருகின்றோம். அப்படி முறியடிக்கின்ற வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு 8 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறது. பானை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதன் அடிப்படையில் நமக்கு EVM மிஷினில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பட்டன் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். செய்யூர் தொகுதியில் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவருக்கு EVM மிஷினில் 1வது பட்டனை அளித்தினால் அவருக்கான வாக்குப்பதிவு பானையில் பதிவாகும். அது பானையில் பதிவாகிறதா என்பதையும் உன்னிப்பாக வாக்காளர்கள் கவனிக்க வேண்டும். அத்தனை பித்தலாட்டத்தனத்தையும் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய சர்க்கார் மாநில சர்க்காருக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடியோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
நம்முடைய பலன்கள் முழுமையாக மக்களுக்கான பலன்களாக அமைய வேண்டும். ஆகவேதான் செய்யூர் தொகுதியில் முதல் பட்டனை 1வது பட்டனை அளித்து அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கினை தர வேண்டும். 2வதாக அரக்கோணம் தொகுதியும் பானை சின்னம் போட்டியிடுகிறது. அரக்கோணம் தொகுதியில் நம்முடைய மகளிரணி மாநில செயலாளர் எழில் கரோலின் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கு 1வது பட்டன். முதல் பட்டனில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நம்முடைய இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். அவருக்கும் 1வது பட்டன். அரக்கோணம், செய்யூர், பன்ருட்டி, பெரியகுளம் ஆகிய இந்த 4 தொகுதிகளிலும் 1வது பட்டன் அழுத்தி வாக்கினை பானை சின்னத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். பெரியகுளத்தில் நம்முடைய எல்மையின் தங்கம், நம்முடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு சக்திவேல் என்கின்ற ஆற்றலரசு பெரியகுளத்தில் தென் மாநிலத்தில் போட்டியிடுகிறார். தென் மாவட்டத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை அண்ணன் சக்திவேல் என்கின்ற ஆற்றலரசு அவர்களுக்கு பெரியகுளம் தொகுதி வாக்காளர்கள் 1வது பட்டனில் அழுத்தி வாக்கினை செலுத்த வேண்டும் பானை சின்னத்திற்கு. அதற்கடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் நம்முடைய சிறப்பான வேட்பாளர் மகளிர் அணியை சார்ந்த நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய இரத்த உறவு, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வழக்கறிஞர், நல்ல முனைவர், போராடும் குணம் கொண்டவர், வாதாடி திட்டங்களை கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்ற சிறப்பான வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் கு மாலதி அவர்கள். அவர்களுக்கு பானை சின்னத்தில் 2வது பட்டனை அழுத்த வேண்டும். அவருக்கான வாக்கினை பானை சின்னத்திற்கு கு மாலதி அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். அதற்கடுத்து திருப்போரூர் தொகுதியில் நம்முடைய கட்சியின் சார்பில் பன்னீர்தாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர் மிகவும் அறிமுகமானவர், அன்பானவர், பண்பானவர். அவருக்கும் 2வது பட்டனில் அழுத்தி வாக்கினை பானை சின்னத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு குறிப்பான செய்தி, கள்ளக்குறிச்சி மக்களிடத்தில் விசமிகள் செய்கின்ற பிரச்சாரம் வேறு எந்த பிரச்சாரமும் அல்ல, ஒரே பிரச்சாரம். அவர் உள்ளூர்காரர் அல்ல என்று. உள்ளூர்காரர் என்பதை விட, வெளியூர்காரர் என்பதை விட, மக்களுக்கு பணி செய்வதற்கு காத்திருக்கின்ற போர்க்குணம் படைத்த, மக்களினுடைய தேவைகளை அறிந்து தெரிந்து புரிந்து உங்களோடு கலந்து பணியாற்றக்கூடிய கு மாலதி அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தரக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை மீண்டும் கள்ளக்குறிச்சி வாக்காளர்களுக்கு மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மாத்திரமல்ல, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பழம்பெரும் தலைவர் இளைய பெருமானுடைய இளைய மகன் எல்இபி ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். எல்இபி ஜோதிமணி அவர்கள் 3வது பட்டனை அழுத்த வேண்டும். அவருக்கான வாக்கினை பதிவதற்கு 3வது பட்டனை அழுத்தி பானை சின்னத்தில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இறுதியாக 8வது தொகுதியாக நம்முடைய திண்டிவனம் தொகுதியில் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், நாடறிந்த நல்ல வேட்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கும் 3வது பட்டனில் வாக்களித்து திண்டிவனம் தொகுதி மக்கள் பானை சின்னத்தில் முழுமையான வாக்கினை பதிந்து வெற்றியடைய செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்பு 6 தொகுதிகளை பெற்றோம். 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 4 தொகுதிகளில் 2 தொகுதியை பொது தொகுதியாக பெற்றோம். கூட்டணியிலிருந்து நாம் பெற்ற தொகுதி பொது தொகுதி 2. அந்த 2லும் வெற்றி பெற்று 100% விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்குமான கட்சி என்பதை பதிவு செய்திருக்கிறோம் கடந்த காலத்தில். இப்பொழுது 8 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். 8 தொகுதியை பெற்றிருக்கின்ற நாம் இப்பொழுது 2 பொது தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை பெற வேண்டும். பொது தொகுதியில் வெற்றி பெறுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி, அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி என்பதை மீண்டும் நிரூபிக்க வேண்டும். ஆகவே இந்த பொது தொகுதி 2ஐயும் தனித்தொகுதி 6ஐயும் சேர்த்து மொத்தம் 8 தொகுதிகளிலும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையான வெற்றியை பெற வேண்டும். அதற்கடுத்து கை சின்னம் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த தொகுதிகளை இனம் கண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில். அவர்களுக்கும் அந்த சின்னத்தை இனம் கண்டு அந்த தொகுதிகளில் வாக்களிக்க வேண்டும். அதற்கடுத்து ஏணி சின்னம் 2 தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடுகிறது. அவர்களுக்கும் ஏணி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கொட்டு முரசு சின்னம் 10 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அந்த தொகுதிகளில் இனம் கொள்ள வேண்டும். இது அனைத்தும் இந்தியா கூட்டணியுடைய சின்னங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுகிறது. இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அவர்களும் 4 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கான சின்னம் கதிரருவாள் சின்னம். அந்த சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும். ஆக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னங்கள் உதயசூரியன் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதேபோல் பானை சின்னம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னம் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதைத் தொடர்ந்து ஏணி சின்னம் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதற்கடுத்து கொட்டு முரசு சின்னம் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கை சின்னம் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் சின்னம் கதிரருவாள் சின்னம் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதுதான் இந்தியா கூட்டணியினுடைய சின்னங்கள். இதுதான் இன்றைய தமிழகத்தின் எழுச்சி தமிழர் அவர்கள் பங்கெடுத்திருக்கின்ற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டணியினுடைய சின்னங்கள். மறந்து விடாதீர்கள், வாக்களியுங்கள். கடைசி நேரத்தில் பல்வேறு வகையான தில்லுமுள்ளு திருடுதாளங்களை எதிர்க்கட்சியினர் செய்வார்கள். மயங்கிவிட வேண்டாம். உறுதியான முடிவை சத்தியமாக இப்பொழுதே உங்கள் மனசுக்கு நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். கை சின்னம் உதயசூரியன் சின்னம், பானை சின்னம், கதிரருவாள் சின்னம், ஏணி சின்னம், கொட்டுமுரசு சின்னம், அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னம் தமிழக வாக்காளர்களின் உண்மையான சின்னங்கள் என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பில் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஆட்சி மலர வேண்டும், நல்ல மக்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கான இந்த பதிவு. தயவு செய்து வேறு எதற்கும் மாற வேண்டாம் என அன்போடு உங்களிடத்திலே உங்கள் பிள்ளையாக இருந்து கேட்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி புதுக்கோட்டை மாவட்ட துணை செயலாளர் மு.க. ஷாஜஹான். நன்றி, வணக்கம்.